தமிழ் சினிமாவில் ரொம்பவும் எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு படம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிலம்பரசன் கமலஹாசன் இருவரும் இணைந்து நடிக்கும் மணிரத்னம் இயக்கும் தக் லைஃப். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஜூன் 5 ரிலீஸ் ஆக போகுது. ட்ரைலர் வந்து பார்த்தீங்கன்னா கம்மிங் 2 daysல ரிலீஸ் ஆக போகுது. மே 17 ரிலீஸ் ஆக போகுது. ஆடியோ லான்ச்சு மே 24 வந்து பண்ண போறதா வந்து ஒரு தகவல் வந்து வந்திருக்கு. என்னங்கிறத பார்ப்போம். படம் மணிரத்னம் அவர்களுடைய படம் அப்படின்னா படம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அழுத்தம் திருத்தமான ஒரு கண்டென்ட்டை எடுத்து அதுல இருந்து நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் வந்து தக் லைஃபா இருக்கும். தக் லைஃப் யார் தக் லைஃப் பண்ண போறா? மணிரத்னம் தக் லைஃப் பண்றாரா, கமலஹாசன் பண்றாரா, சிலம்பரசன் பண்றாரா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த படம் சிம்புவை முன்னிறுத்தி எடுக்கப்படும் படமாக இருக்கும். கண்டிப்பா சிம்பு ரசிகர்கள் கொண்டாடும் படமாக இருக்கும். சிம்பு வந்து மிகப்பெரிய ஒரு கம்பேக், அதாவது தான் விட்ட இடத்த எல்லாத்தையும் திருப்பி மொத்தமா எடுத்துட்டு வந்து அப்படி நின்று மேல நிக்கிற அளவுக்கு ஒரு 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 தரமான ஒரு செய்கை வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தக் லைஃப்ல சிலம்புக்காக சிம்புக்காக பண்ணியிருக்காரு மணிரத்னம். மணிரத்னம் வந்து பாத்தீங்கன்னா கமலஹாசனுக்கும் சிம்புவும் சேர்த்து ஒரே இடத்துல தீனி போடுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதை அத்தனையும் செய்யக்கூடிய ஒரு திறமையான ஒரு டைரக்டர் தான். யாருக்கு எந்த இடத்துல சீன் வைக்கணும், யாருக்கு மாஸ்க் கொடுக்கணும், யாருக்கு மாஸ்க் கொடுக்க கூடாது அப்படிங்கிறது நல்லாவே வந்து மணிசாருக்கு வந்து சூப்பரா தெரியும். சரியான ஒரு ஸ்கிரீன் பிளே பண்ணக்கூடியவர். இந்த தக் லைஃப் வந்து யாரை உயர்த்தும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 100க்கு 200% ட்ரைலர் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன், படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன், சிலம்பரசன் த கம்பேக் வேற மாதிரி கம்பேக். இது வரைக்கும் சிலம்பரசனுடைய கம்பேக் இந்த மாதிரி இருந்திருக்காது. அந்த அளவுக்கு இருக்கும். தரமான செய்கை. சிம்புக்காக எஸ்டிஆருக்காக மணிரத்னம் செஞ்ச படம் தான் தக் லைஃப். இதுல கமலும் இருக்காரு, அவரும் தக் லைஃப் பண்ணியிருக்காரு சிம்புக்கு ஆதரவா.